சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புகழ்பெற்ற பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் 4.5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வந்தன. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கும் நிலையில் விவசாயிகள் ஆர்வத்துடன் மாடுகளை வாங்கிச் சென்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேம்படுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி பேருந்து பணிமனையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்குடன் 214 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ள 45 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தையும் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக புகழ் பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு இளநீர், தேன், சந்தனம் மற்றும் 5000 லிட்டர் பால் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்பட்டது. ராமபக்தனான அனுமனின் அவதார தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே தமிழகத்தின் முக்கிய ஆஞ்சநேயர் கோயில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், சந்தனம் மற்றும் நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வெற்றிலை மாலை, துளசி மாலை மற்றும் வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு நடத்தினர். நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி திமுக கூட்டணி போராட்டம் அறிவித்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் பெயரை பிபிஜி ராம்ஜி என மத்திய அரசு மாற்றியது. இதனை கண்டித்து வரும் 24ஆம் தேதி சென்னை உட்பட அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டம் நடைபெறும் என திமுக கூட்டணி அறிவித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரியும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யும் மத்திய அரசையும் அதிமுகவையும் கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கத்தினரும் தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். காலி இடங்கள் இருந்தால் மட்டுமே பணி வழங்க முடியும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த செவிலியர்கள் போராடி வரும் நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒப்பந்த செவிலியர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கப்படுவதாக கூறினார். மேலும் போராட்டம் நடத்துவது செவிலியர்களின் உரிமை என்றாலும் அவர்கள் விதிமுறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது. நாங்க ரொம்ப நாளாக இருக்கிறோம், எங்களை நிரந்தரப்படுத்தணுன்றாங்க. இப்போ அவங்களே இந்த கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே காலி பணியிடம் உருவாகிற போது தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ அவங்க குற்றம் சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தலைன்னு சொன்னால் தவறு. உடனடியாக துறையில் உத்தரவிட்டு அன்றைக்கே பண்ண சொல்லிடுவோம். காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இப்போவுமே 169 காலியாக இருந்தது, 169க்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போராட்டங்கள் நடத்துறது ஜனநாயக உரிமை, அதில் தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்கே துறையில் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது.
சரஸ்வதி நாகரிகம் குறித்து கோவையில் நடைபெறும் கருத்தரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இக்கருத்தரங்கில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார். கருத்தரங்கிற்கு எதிரான போராட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் கலந்து கொண்டன. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலர் கோவை கு. ராமகிருஷ்ணன் கருத்தரங்கிற்கு எதிராக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சேதமடைந்தும் அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றும் செயலி வழி கணக்கெடுப்பு முறையை கைவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் முழக்கமிட்டனர். ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியதோடு விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் கைது செய்யப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே விதை நெல்லில் கலப்படம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பொதக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பக்ரிசாமி என்பவர் தனது 8 ஏக்கர் நிலத்தில் CR 1009 ரக சம்பா நெல்லை பயிரிட்டிருக்கிறார். சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவு செய்த நிலையில் பயிர்களில் ஒரு பகுதி அறுவடைக்கு தயாராகியும் மற்றொரு பகுதி கதிர் விடாமலும் உள்ளது. விதை நெல்லில் ஏற்பட்ட கலப்படமே இதற்கு காரணம் என கூறும் விவசாயி இயந்திரத்தை கொண்டு அறுவடை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார். வேளாண் துறையினர் இதுகுறித்து ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பாதையில் 18ஆம் கால்வாய் தண்ணீர் வருவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வேறு பாதையில் தண்ணீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மின் சிக்கன வார விழாவையொட்டி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் கிண்டி கோட்டம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது. கிண்டி தொழிற்பேட்டை துணை மின் நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணியில் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் திரளாக பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். கிண்டி பேருந்து நிலையம் அருகே மனித சங்கிலி அமைத்த ஊழியர்கள் மின் சிக்கனத்தை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஏசி வெப்பநிலையை 24 டிகிரியில் வைத்திருத்தல் மற்றும் LED விளக்குகளின் பயன்பாடு குறித்து ஒலிபெருக்கி வாயிலாக செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் புங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடம் இடிந்து விடும் நிலையில் உள்ளதாக சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. அங்கு பயிலும் 33 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களில் தினமும் அச்சத்தோடு சென்று வருகின்றனர். மேற்கூரை பெயர்ந்தும் ஜன்னல்களில் வெடிப்புகள் ஏற்பட்டும் கை வைத்தாலே உடைந்துவிடும் சூழலில் கட்டடம் இருப்பதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அம்மச்சியாபுரம் மற்றும் குன்னூர் பகுதிகளில் பெய்த மழையால் கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் முதல் போக நெல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். வயல்களில் டிராக்டர்கள் மூலம் உழவு செய்யும் போது மண்ணிலிருந்து வெளிவரும் புழுக்களை உண்பதற்காக நூற்றுக்கணக்கான கொக்குகள் மற்றும் நாரைகள் அங்கு திரண்டு வருகின்றன. பசுமையான வயல்களில் பறவைகள் புடைசூட உழவு பணிகள் நடைபெறுவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. தவறான அறுவை சிகிச்சையால் குழந்தையின் கை அகற்றப்பட்டது தொடர்பான வழக்கில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இழப்பீடு வழங்க காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1991ஆம் ஆண்டு ஜெகநாதன் என்பவரின் பச்சிளம் குழந்தைக்கு மஞ்சள் காமாலை தாக்கியது. சிகிச்சையின் போது வலது கையில் ஊசி செலுத்தியதால் கை வீங்கவே அறுவை சிகிச்சை செய்து கை அகற்றப்பட்டது. இதனால் ஜெகநாதன் மருத்துவமனைக்கு எதிராக 1998ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை 6 விழுக்காடு வட்டியோடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத சந்தோஷ் சாமி, தீபு மற்றும் சதீஷன் ஆகியோருக்கு மாவட்ட நீதிபதி முரளிதரன் பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணை உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. CBCID காவல்துறையினர் வழக்கின் முன்னேற்றம் குறித்து தகவல் அளித்தனர். இதையடுத்து நீதிபதி வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் ஜனவரி 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக ஆஜராகாத 3 பேருக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்தார்.
தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள 1,00,000 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிஎன்பிஎஸ்சி மூலம் விரைந்து தேர்வுகள் நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வேண்டும், காப்பீட்டுத் துறையில் 100 விழுக்காடு அந்நிய முதலீட்டை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அரியலூர் சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவராக இருந்த மாவட்ட நீதிபதி செம்மல் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்யக்கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசும் நீதித்துறையும் தலையிட்டு நீதிபதிக்கு எதிரான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரியலூர் நீதிமன்றம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவிரிப்படுகை மாவட்டங்களில் டிட்வா புயலால் 1,00,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக கண்டறிந்துள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை மற்றும் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்திய முதற்கட்ட ஆய்வில் 1,00,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நெற்பயிர்கள் மழையினால் சாய்ந்தும் அழுகியும் போயிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சாவூரில் 3,00,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் 32,000 ஏக்கர் பயிர்கள் சேதமாகி உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விளைவித்த பயிர்கள் அறுவடை நேரத்தில் கையை விட்டு போவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏக்கருக்கு செலவு செய்த ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகி உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பயிர் சேத விவரங்கள் குறித்து முழுமையான அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உரிய இழப்பீடு கிடைக்கவும் அரசின் சிறப்பு நிவாரணத் தொகையை பெற்றுத்தரவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் பாரபட்சமின்றி இழப்பீடு வழங்கப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் ஞானியார் மடத்தைச் சேர்ந்த சிவராமன் வெற்றிகரமாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நஞ்சில்லா உணவு என்ற கோட்பாட்டை பின்பற்றி 12 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார். ஒரு சார் பயிர் விவசாயிகள் பண்ணாதீங்க, அது நமக்கு லாபகரமாக இருக்காது. பல பயிர் சாகுபடி செய்யுங்க, அதுதான் நம்ம மண்ணையும் வளத்தையும் கூட்டும், நமக்கு வருமானத்தையும் தரும். மேலே நான் புடலை போட்டிருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்கேன். கீரைக்கு ஓரத்தில் மஞ்சள் நட்டிருக்கேன், உள்ள பூச்சி வராமல் இருக்கிற மாதிரி. மேலே அவரை போட்டிருக்கேன், அதுக்கு கீழே பரங்கி போட்டிருக்கேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா விவசாயம், கீழையும் விவசாயம். அப்போ இருக்கிற இடத்துல நமக்கு பல காய்கறி உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். விவசாயத்தில் ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் செலவுகளை கருத்தில் கொண்டு வெறும் 2,900 ரூபாய் செலவில் 15 கிலோ எடையுள்ள எளிமையான களை எடுக்கும் இயந்திரத்தை இவரே சுயமாக வடிவமைத்துள்ளார். நிறைய காய்கறி, தோட்ட காய்கறி பயன்படுத்தையில், கொடிக்காய்கறி பயன்படுத்தையில் தேனீக்கள் நம்ம வயலுக்கு நிறைய வரும். தேனீக்கள் நிறைய வரும் பொழுது மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும். மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும் பொழுது நாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியான காய்களை நிறைய அறுவடை பண்ணலாம், நல்லா காய்க்கும். தண்ணீர் குறைச்ச தண்ணியை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். ஜீவாமிர்தம் மற்றும் பச்சிலை கரைசல்களை இயற்கை உரங்களாக பயன்படுத்தி வரும் இவர் தான் 2 ஆண்டுகளாக பயன்படுத்தி வெற்றி கண்ட எளிய தொழில்நுட்பத்தை மற்ற விவசாயிகளும் பயன்படுத்த பரிந்துரைப்பதன் மூலம் பெரும் மனநிறைவு அடைவதாக தெரிவிக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நைனா முகமது.